அடுத்த செய்தியாக தீபாவளி வந்துருச்சு. தீபாவளி வந்துருச்சு அப்படின்னாலே கூடவே சர்ச்சைகளும் வரும். ஃபயர் கிராக்கர்ஸு, ஏர் பொல்யூஷன் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் கிளம்பி வரும். இப்போ உச்சநீதிமன்றமே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, என்சிஆர் டெல்லி கேபிட்டல்ல நம்ம வந்து ஃபயர் கிராக்கர்ஸை பேன் பண்ண போறோம் அப்படின்னா, இது ஏன் மற்றைய மாநிலங்களுக்கும் இது பொருந்தாதா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு உச்சநீதிமன்றம். இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? ஒரு தகவல் சொல்றாங்க, இந்தியா முழுக்க நீதிமன்றங்கள்ல தேங்கி இருக்கக்கூடிய வழக்குகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 50 லட்சம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு இப்ப பிரதானமாக 2 விஷயம்தான் கண்ணுக்கு முன்னால் நிற்குது. ஒண்ணு இந்த இது தீபாவளியில வந்தாலே பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன். அது இன்னொன்னு நாய். வேற எந்த வழக்குமே இல்லை போல இருக்கு இந்த இதுன்னு இருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு என்னன்னா, என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு போர்வையில இவங்க நடக்கக்கூடிய கூத்துக்கள்லாம் பார்க்கிறோம். இப்போ டெல்லியில பட்டாசு வெடிப்பதற்கு தடைன்னு இவங்க கொண்டு வந்தாங்க, ரைட்டு. இப்போ அங்கே பொல்யூஷன்லாம் குறைஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி கட்சி இந்த பொல்யூஷனை குறைக்கிறதுக்காக ஹாட் டே, ஈவென்ட் டேன்னுலாம் கொண்டாங்க. கார் வந்து அந்த நம்பர் ஈவன் இருக்கிறது, அது அவங்க மட்டும் ஒரு நாள் போகிறது, அந்த கார் மட்டும் போகிறது, இதெல்லாம் வந்து கூத்து நடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ணணுங்கிற அந்த விஷயங்கள் அதெல்லாம் இருந்தால் கூட அங்கே வந்து பொல்யூஷன் குறைஞ்ச பாடு இல்லை. ஃபாகில் அதுவும் அந்த டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பனியோடு சேர்ந்து அந்த மாசு பண்ணுற அந்த விஷயத்தையும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திக்காக இருக்கும், ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது. இதற்கு இவங்க காரணமாக சொல்றது என்னன்னா, ஹரியானா, பஞ்சாப் அந்த பகுதியில் வந்து விவசாய நிலங்களில் வேஸ்ட், குறிப்பாக கரும்பு, அந்த நெற்பயிர்கள், கோதுமை இதெல்லாம் வந்து எரிக்கிறது. அடுத்த சாகுபடிக்கு முன்னால் அதை எரிப்பாங்க இல்லையா, அதோடைய புகை வந்து எல்லாம் சேர்ந்து காற்றில் கலந்து இப்படி ஆயிடுது, திக் ஃபாக் அப்படியே இதாகிடுது. அப்போ நான் என்ன பண்ணோம்? விவசாயத்தை மூடணும், அப்படித்தானே அர்த்தம். என்விரான்மெண்ட் நாசமாக போகுது இல்லை, அப்படின்னா விவசாயத்தை என்னமோ பஞ்சாப்காரன்ட்ட நீ இனிமேல் கோதுமை போடாதப்பா, உன்னால இப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியலன்னா அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்குது இல்ல. அதை மட்டும் உங்களால தடை பண்ண முடியல. இப்ப என்னன்னா, இந்த ஒவ்வொரு முறையும் இந்த தீபாவளி அப்படின்னு வரும் பொழுது இவங்களுக்கு இந்த சுற்றுச்சூழல் மீது ஒரு தனியாத ஆர்வம் ஏன் வருது அப்படிங்கிறப்ப, உங்களுக்கு உண்மையிலேயே உங்க சுற்றுச்சூழல் மீதெல்லாம் அக்கறை கிடையாது. இந்து பண்டிகையை எப்படியாவது நசுக்கணும், ஒடுக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படிங்கிறத பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு கொண்டு இருக்கிறோம். ஒன்று, இந்த விவசாயத்தை பற்றி நான் சொன்னேன்னா, அடுத்தது வந்து எந்த அளவுக்கு ஏர் பொல்யூஷன் மோசமோ அதே போல மருத்துவ அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்டிவாக இருக்கக்கூடிய நோயில இருந்து வீட்டிலேயே சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனையா இருக்கும்னா, சவுண்ட் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன். நீங்க தீர்ப்பு சொல்லிட்டீங்க, லவுட் ஸ்பீக்கர் அந்த கூம்பு வடிவத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நீங்க தடையை வச்சுட்டீங்க. அந்த தடை நாடு முழுக்க இம்ப்ளிமெண்ட் ஆகல. எங்க சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு 5 முறை அந்த லவுட் ஸ்பீக்கர். அதை நாங்க தீர்ப்பு அறிவிச்சாச்சு. அதை இன்னும் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறதே மாநில அரசுகள். இந்த எல்லா அரசுகளையும் நாங்க கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்னு சொல்லி எல்லாரையும் நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து பதில் சொல்லுங்க அப்படின்னு இன்னைக்காவது சொல்லுவீங்களா? அதுனா ஏர் பொல்யூஷனுக்கு ஒரு நிலைப்பாடு, சவுண்டு பொல்யூஷனுக்கு ஒரு நிலைப்பாடு அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த குருத்தோலை விழா இதெல்லாம் நடக்குது. இந்த டிசம்பர் சீசன்ல இவங்கெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அதுக்கு நிறையா வந்து பைன் ட்ரீ, மரங்களை எல்லாம் வெட்டுறாங்க. நீங்க மரத்தை வெட்டுவதும் கூட சூழலை கெடுக்கிறது தானே அப்படிங்கிற சாதாரண ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கேட்டாலும் தெரியும். மரத்தெல்லாம் ஒழிச்சிட்டா என்னமா ஆகும்? மழை வராது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அது மாதிரி பண்றப்ப அதற்கு ஏதாவது நீங்க கேள்வி கேட்பீங்களா அப்படின்னு இருக்கு. இதை விட ஒரு கொடுமை இருக்குன்னா, ஒரு பக்கம் ஜாப்லெஸ்னஸ் இருக்குது, இதை எப்படி சரி செய்ய போகிறது? இன்னும் இந்தியா வந்து ஒரு சர்வீஸ் செக்டார் அந்த லெவல்லையே இருக்குது. மேனுஃபேக்சரிங் அப்பாக எப்பொழுது மாறப்படுகிறது? மாஸ் ஜாப் கொடுக்கக்கூடிய பெரிய அளவிலே பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வந்து இளைஞர்கள் பெரிய அளவிலே வேலை கிடைக்கக்கூடிய இது எப்போ ஆகும்னா, மேனுஃபேக்சரிங் அப்பாக ஆனாதான் நடக்கும் அப்படின்லாம் பலரும் சொல்றாங்க. அந்த இண்டஸ்ட்ரியல் அந்த விஷயங்கள் நடக்காம அந்த இது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்ப என்ன சொல்றாங்க, அந்த பட்டாசு விஷயத்துல நேரடியாகவும் மறைமுகமாக 2 கோடி பேர் அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க.
நீங்க இதை வந்து பேன் பண்ணிட்டீங்கன்னா 2 கோடி பேர் சோத்துக்கு சிங்கி அடிக்க போறோம். அப்படி அவனுக்கு என்ன நீ மாற்று ஆல்டர்னேட்டிவ் வந்து யார் யோசிக்கணும்? நீ பேன் பண்ணிட்டு போயிடுவ, ரைட்டு. இப்போ அவனுக்கு மாற்று யாரு? இப்போ உட்காந்து கவர்மெண்ட் இதுக்காக உட்காந்து யோசிச்சுட்டு உட்காந்துருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த குறிப்பாக இந்த பட்டாசு விஷயத்துல ஒவ்வொரு விஷயமாக இவங்க செய்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பட்டாசு இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல 1570 பட்டாசு ஆலைகள், ரெஜிஸ்டர்டு பட்டாசு ஆலைகள் இருக்கு. விருதுநகர் மாவட்டத்துல மட்டுமே 1101 பட்டாசு ஆலைகள் இருக்கு. தீபாவளி காலகட்டங்கள்ல இதோடைய டேர்ன் ஓவர் அப்படின்னா 6000 crores. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தொழிலை ஜஸ்ட் ஒரு தீர்ப்பின் மூலமாக நான் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி அதை இழுத்து மூடிடுவேன் அப்படிங்கிறப்ப இது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறது தெரியல. சரி, இது ஒரு பக்கம், இது விருதுநகர் இந்த இடத்துல நடக்குது. அங்க இருக்கக்கூடிய அந்த சங்கத்தினர், இந்த உற்பத்தியாளர்கள் அவங்க சொல்றாங்க இது மட்டும் டைரக்ட், இது வந்து பட்டாசு செய்யறோம், அதை வந்து கொடுக்குறோங்கிறது ஒரு பக்கம் வெடிக்கிறாங்க, அது வந்து டேர்ன் ஓவர் ஆகுதுங்கிறது ஒரு பக்கம். ஆன்சிலரி பிசினஸ்னு ஒண்ணு இருக்குது. பாத்தீங்கன்னா பட்டாசு நாங்க செஞ்சிடறோம், அதுக்கான மூலப்பொருள்கள் வேற ஒருத்தவங்கள்ட்ட இருந்து ப்ரொக்யூர் பண்றோம், அதை செய்யறவங்க ஒரு பிசினஸ், அவங்க தனியா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மூலப்பொருளை எடுத்துட்டு வருது, எண்ட் ப்ராடக்டை இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்க்க லாரி சர்வீஸ். இதை நாங்க எதுல இருந்து செஞ்சுக்கணும்? அட்டைப்பெட்டி, கார்டன், அந்த ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இதற்காக வேலை செய்துட்டு இருக்கு. அந்த பட்டாசுலாம் இதெல்லாம் ஓட்டுறோம்ல, லக்ஷ்மி வெடினா லக்ஷ்மி வெடி ஸ்டிக்கர், இந்த பிரிண்டிங் பிரஸ். அதனாலதான் சிவகாசியும் விருதுநகரும் ஏன் இந்த மாவட்டங்கள்ல அதிகமாக இது நடக்குதுன்னா எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குது பக்கத்துல. மூலப்பொருட்களா இருக்கட்டும், பிரிண்டிங் விஷயங்கள், இந்த அட்டைப்பட்டி மேனுஃபேக்சரிங் எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. இப்படி இருக்குது. இது மட்டும் இல்லாம ரா மெட்டீரியல், அதுக்கப்புறம் கோன் தயாரிக்கிறது, குழாய் மாதிரி, லாரி சர்வீஸ், இது மாதிரி. ஸோ அதுக்கு மட்டும் பட்டாசு கடையில வேலை பார்க்கறது இப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கோடி பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. ஏற்கனவே குழந்தை தொழிலாளர்கள்னு சொல்லி ஒரு பெரிய டிரைவ் பண்ணாங்க. இது வந்து என்னன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்கெல்லாம் சோத்துக்கு, இதை கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தான், சோத்துக்கு சிங்கி அடிச்சானா கடைசியில அவனை மதம் மாற்றுறது ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு வேலையிலையும் பல நேரங்கள்ல ஆரம்பிச்சாங்க. இப்பொழுது கோர்ட்டே இது போன்ற யோசிக்குதா அப்படிங்கிற ஒரு சிந்தனையே நமக்கு வருது. எப்படி திடீர்னு 2 கோடி பேருக்கு தொழில் கொடுக்கக்கூடிய ஒரு இதை வந்து மூடணும், அது வந்து ஒரு இடத்துல மட்டும் இல்ல, இதை வந்து இந்தியா முழுக்கவே நம்ம பரவலாக பண்ணுவோம் அப்படின்னா. சரி, இப்ப இதெல்லாம் மூட்டிங்க, இப்ப ஜனவரி 1க்கு பட்டாசு வெடிப்பான், அவன் இங்கேருந்து வருவான். இதெல்லாம் தாண்டி இங்கெல்லாம் ஒழிச்சுட்டா ஒருத்தன் வெடிச்சே ஆகணுங்கிறவன் என்ன பண்ணுவான்? ஏற்கனவே சீன பட்டாசு வந்து இறங்கி இருக்குன்னு இங்க மக்கள் எல்லாம் பெரிய அளவு போராடிய பிறகுதான் அந்த மத்திய அரசு அதை தடுத்து நிறுத்தியது. இப்ப இங்க ஒண்ணுமே இல்ல, மேனுபேக்சரிங் இல்லைன்னா என்ன சீனால இருந்து கொண்டு வர போறாங்க. இப்ப அதுக்காக வழிவகைகளை இவர்கள் செய்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுது. ஆகவே என்விரான்மெண்ட் மீது உங்களுக்கு கன்சர்ன் அப்படி சரி, அதாவது தங்களுக்கு சில ஆசைகள் இருக்கும். எனக்கு இந்த சத்தத்தை பார்த்தாலே பிடிக்கலையான்னு ஒரு ஜட்ஜு நினைக்கலாம். ஆனா ஒரு லாஜிக்கு, ஒரு சட்டம் இருக்கு. இந்த 2 கோடி மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, இதையெல்லாம் யோசித்து தானே ஒரு தீர்ப்புங்கிறத கொடுக்கணும். இஷ்டத்துக்கு பண்றதுக்கு பேரு என்னங்கிறது நமக்கு தெரியல. ஆகவே வர வர நீதிமன்ற தீர்ப்புகளே வித்தியாசமாக ஆகிட்டு இருக்கு. மக்களுடைய நலனை உண்மையிலே யோசித்து தான் செய்கிறார்களா, இல்ல ஒரு ஹெட்லைனுக்காக நம்ம ஏதாவது ஒரு தீர்ப்பு கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்களாங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்கு.